அன்பிற்குரிய மாணவர்களுக்கு வணக்கம். கணக்கு பாருங்கள், 22 ஜனவரி 2025 ஷிஃப்ட் 1ல் ஒரு 2 கொஷின் பார்த்தோம். அதை தொடர்ந்து அதே பாருங்கள், இன்னொரு கொஷின் ஒன்று பார்க்கலாம். ஏபிஜிபியில் சீக்வன்ஸ் சீரியஸ் பொறுத்தவரைக்கும் ஏபிஜியில் எவ்ரி இயர் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது, சரிங்களா? இந்த கொஷின் ரொம்ப எளிமையான கொஷின் தான், பாருங்கள். If a1, a2, a3 etc. are the positive terms of a GP, positive term of a GP, and a1 into a5 is equal to 28, a2 plus a4 is equal to 29 அப்படின்னா find a6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, கொஷினை பாருங்கள். If a1, a2, a3 etc. are the positive terms of a GP, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் டேர்ம்ஸு அப்படின்னா A1, A2, A3 எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும், நிறைய டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும், எல்லாமே பாசிட்டிவாக. அப்போ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால இட் இஸ் ஏ இன்க்ரீஸிங் ஜிபி. இட் இஸ் ஏ இன்க்ரீஸிங் ஜிபி, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகுது. இதை படித்த உடனே இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளிக் ஆகணும் அப்படின்னா நல்லா குட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, தென் அதுக்கப்புறம் 2 கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3 கிவனு 1 ஃபைண்ட் அவுட். ஓகேங்களா? சரி, ஏதோ ஒரு ஜிபி, அந்த ஜிபிக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, அங்கே ஆறுங்கிறது காமன் ரேஷியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிவன் பாருங்கள், A1 into A5 is equal to 28. A1னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு டேமு, A1னா ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். A5க்கு என்ன ஃபார்முலா வரும்? ஜிபியில் A5க்கு என்ன ஃபார்முலா? A into R⁴. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதில் நம்ம ஒன்றா ரெடியூஸ் பண்ணிக்குவோம். A5னா ஃபிஃப்த்து டைமு, சரிங்களா? A1னா ஃபஸ்ட் டைம் ஏ, A5னா ஃபிஃப்த்து டைமு. ஃபிஃப்த்து டைமுக்கு என்ன ஃபார்முலா? A into R⁴ is equal to 28. ஸோ 2 மல்டி பண்ணால் A ஸ்கொயர்டு R⁴ is equal to 28. இதை நம்ம என்ன சொல்லலாம்? இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே 4 இருக்குது இல்லையா? அப்போ A R ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். இதை சிம்பிளை பண்ணால் A ஸ்கொயர்டு R ஸ்கொயர் இன்ட்டு Rனா R⁴. ஓகேங்களா? சரி, AR ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 28. இங்கே இருக்க ஸ்கொயர்டுங்க வந்தால் ரூட்டாக மாறிடும். AR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √28. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அசியூம் பண்ணிக்கிங்க. ஸோ A இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டுங்கிறது எத்தனாவது டேம்னா A3. ஏன்னா A3க்கு என்ன ஃபார்முலா வரும்? A இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு. ஸோ தேர்ட் டேம் வந்து √28 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கிவன் பாருங்கள். A2 plus A⁴ is equal to 29. A2 plus A⁴ is equal to 29. A2க்கு செகண்ட் டேமோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்? AR. A4னா ஃபோர்த் டேமு. ஃபோர்த் டைம் எப்படி இருக்கும்? A இன்ட்டு R³ ஈக்குவல் 29. ஸோ இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, காமனாக எடுத்துட்டிங்கன்னா R + R³ இஸ் ஈக்குவல் டு 29. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2வையும் 1 என்ன பண்ணுங்கள்? டிவைட் பண்ணுங்கள். 2/1. 2/1. 2ங்கன்னா A இன்ட்டு R + R³ இஸ் ஈக்குவல் 29. இங்கே A இன்ட்டு R² இஸ் ஈக்குவல் √28. ஏ கேன்சல் ஆயிரும். நியூமெட்டில் ஒரு R காமன் எடுத்துடுங்க. டினாமினேட்டர் R² R இன்ட்டு Rன்னு சொல்லுங்கள். ஒரு R கேன்சல் ஆயிரும். கிராஸ் மல்டி பண்ணால் 20 √28. √28 R² இஸ் ஈக்குவல் டு 29. டிவிஷன் தான் மல்டிப்ளிகேஷனு. சரியா? R² √28 ப்ளஸுக்கு வந்தால் -29R plus √29 equal to 0. It is a quadratic equation in terms of R. It is a quadratic equation in terms of R. So because R square இருக்கு, R இருக்கு, constant இருக்கு. It is a quadratic equation in terms of R. இதை நம்ம சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், R ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ஸும் கான்ஸ்டன்ட் டைம் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அதாவது AX இந்த டைமை ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த டைமை பின்னு வச்சுக்கோங்க, இந்த டைமை சின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது ஆர் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ஸும் கான்ஸ்டன்ட் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஆர் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ஸும் கான்ஸ்டன்ட் டைம் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்குது. ஏவும் சியும் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக இதோட ரூட்ஸ் வந்து இதுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ரெசிபிளோக்கலாக இருக்கும். ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ரூட்ஸ் வந்து ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ரெசிபிளாக என்ன கண்டிஷனா? A is equal to C. அதாவது இந்த குவாட்ரிகேஷனை பார்த்துன்னு சொல்லிடலாம். ஆர் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ஸும் கான்ஸ்டன்ட் டேர்மும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் இந்த ஈக்குவேஷன் ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூட்டுங்கிறது இன்னொரு ரூட்டோட ரெசிபிளாக இருக்கும் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல நமக்கு ஞாபகம் வரணும். சரிங்களா? ஸோ ஏவும் சி ஈக்குவலாக இருக்கிறனால ரூட்ஸ் ஆர் ரெசிபிள் டு ஈச் அதர். ஓகே, இந்த ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா பாருங்கள். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணக்கூடிய ஃபார்முலா R is equal to -b + r minus b squared -4ac. ஏசினா √28 × √28னா
28 ஓகேங்களா டிவைட் பை 2a சரிங்களா சிம்பிளை பண்ணால் 29 ப்ளஸ் ஆர் மைனஸ் 29 ஸ்கொயர் பண்ணால் 841 மைனஸ் இதை மல்டி பண்ணால் 112 சரிங்களா டிவைட் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா இது மைனஸ் பண்ணிங்கன்னா 729 வரும் 729 ரூட் எடுத்திங்கன்னா 27 கிடைக்கும் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 2 இதை 2 இன்ட்டு ரூட் 8 டிவைட் பண்ணால் அது ஒரு ஆன்சர் கிடைக்கும் 29 மைனஸ் 27 ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிவைட் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 28 சிம்பிளை பண்ணால் இன்னொரு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா அதை தான் நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஆர் இஸ் ஈக்குவல் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 28 2 கேன்சல் ஆகும் 1 பை ரூட் ஆஃப் 28 கிடைக்கும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 56 பை ரூட் ஆஃப் 28 வரும் 56 2 இன்ட்டு 28 சொல்லலாம் ஓகேங்களா 2 இன்ட்டு 28 அந்த 28 என்ன பண்ணலாம் ரூட் ஆஃப் 28 இன்ட்டு ரூட் ஆஃப் 28 அப்போ 2 ரூட் ஆஃப் 28 2 ரூட் ஆஃப் 28 கிடைச்சிரும் ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 28 ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டே நல்லா சொல்லியிருக்கோம் given are positive terms of GP கொடுத்துருக்க terms எல்லாமே positive terms அதனால் it is a increasing GP நமக்கு ஆர் வழியே ரெண்டு வழியே கிடச்சிருக்கு ஒன்று ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 28 இன்னொன்று ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் 28 ஸோ இது நீங்கள் ரேஷியோ இதை வந்து காமன் ரேஷியோ வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த டைம்ஸ் குறையும் ஏன்னா ரூட் ஆஃப் 28 இருக்குது அடுத்தடுத்த டைம் குறையும் இதே நீங்கள் ஆறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த டைம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸிங்காக இருக்கும் இதை ஆராய்ச்சிக்கிட்டிங்கன்னா டிக்ரீஸிங்காக இருக்கும் இதை நீங்கள் ஆராய்ச்சிக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸிங்காக இருக்கும் சரிங்களா நமக்கு வந்து இன்க்ரீஸிங் டிபின்னு சொல்லிட்டோம் ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்கல அப்போ ஆரை வந்து இதை எடுத்துக்காதீங்க ஆரை வந்து இதை எடுத்துக்கங்க ஓகேங்களா ஓகே அப்போ நான் கேட்டிருக்கேன் A6 கேட்டிருக்கோம் A6 என்ன ஃபார்முலா A இன்ட்டு ஆர் பவர் 5 ஸோ ஏ இன்ட்டு இந்த ஐடியா வந்து இந்த இடத்துல கிளிக் ஆகணும் அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம பண்ண முடியும் ஏ இன்ட்டு ஆர் பவர் 5 சொல்லலாம் ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் கியூப்னு சொல்லலாம் ஏன்னா ஏ அப்படி வச்சுக்கோங்க பேசிக்கில் பவர் கூட்டிக்கலாம் அப்போ ஆர் பவர் 5 கிடைக்கும் ஸோ ஆர் பவர் 5 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கியூப்னு சொல்லலாம் அப்போ ஏஆர் ஸ்கொயர் வேல்யூ வந்து ரூட் ஆஃப் 28 அது என்ன சார் ஏஆர் ஸ்கொயர்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம் பாருங்கள் ஏஆர் ஸ்கொயர்னா ரூட் ஆஃப் 28 ஏஆர் ஸ்கொயர்னா A3 தேர்ட் டேர்ம் வந்து ரூட் ஆஃப் 28 ஓகேங்களா ஓகே ஸோ ஏஆர் ஸ்கொயர்னா ரூட் ஆஃப் 28 இன்ட்டு ஆர் கியூப் ஆரோட வேல்யூ இப்போ என்ன சொல்லியிருக்கோம் ஆர் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 28 அப்போ ரூட் ஆஃப் 28 ஹோல் கியூபு அப்போ ரூட் ஆஃப் 28 ஹோல் கியூப்னா இங்கே பாருங்கள் ரூட் 28 பவர் 1/2 இங்கே ஹோல் பவர் 1/2 ஹோல் பவர் 3ன்னு இருக்கும் பவர் மேலே ப்ரைஸ் தான் மல்டி பண்ணிக்கலாம் 1/2 இன்ட்டு 3னா 3/2 ஸோ ரெண்டையும் மல்டி பண்ணுங்கள் பேஸ் ஈக்குவல் பவர் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 3/2 சரிங்களா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 சேமாக இருக்குது 1 + 3 4 4/2 4/2னா 2 28 ஸ்கொயர்டு ஸோ 28 ஸ்கொயர்னா 784 which one is the required answer ஸோ இந்த கொஷின்ஸில் நம்ம அழகாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ